இந்த மாதம் நிறைய தான தர்மங்கள் செய்ய போறீங்க. யார் கஷ்டப்படுறாங்களோ தேடி போய் உதவி செய்ய போறீங்க. இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. பினான்சியலா ஒரு வரவுக்காக காத்திருக்கீங்க கும்பராசிக்காரங்க. அந்த வரவு வரும். பேங்கிங் சம்பந்தப்பட்ட வேலையோ கவர்மெண்ட் ஜாப்போ கிடைக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கு. இப்ப ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் கால் ஃபார் பண்றாங்க, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பினான்சியலா நல்லா இருக்கு. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்குது. நிறைய பேர் என்ன பண்ண போறீங்க, நீங்க வாங்கின கடன் அதுல இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. பழைய கடன் எல்லாம் பைசல் பண்ணிடுவீங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாசத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகை துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலராக போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். சர்வ ஜனா சுகினோ பவந்துங்கிற ஒரு மந்திரம் இருக்கு பாருங்க. கும்பராசிக்கு மிகச் சிறப்பாக அந்த மந்திரம் போகுது. இந்த ஆடி மாச பலன்களை பார்க்கும்போது நான் அதைத்தான் சொல்ல நினைக்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு தாயுமானவர் சொன்னார் பாருங்க. உங்களுக்கு மிக பொருத்தம். இந்த மாதம் நிறைய தான தர்மங்கள் செய்ய போறீங்க. யாரு கஷ்டப்படுறாங்களோ தேடி போய் உதவி செய்ய போறீங்க. இந்த ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. பினான்சியலா ஒரு வரவுக்காக காத்திருக்கீங்க கும்பராசிக்காரங்க. அந்த வரவு வரும். குடும்பத்தில் மிக முக்கியமான முடிவுகளை உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவரோடு, உங்கள் பிள்ளைகளோடு கூடி முடிவெடுக்க போறீங்க. 2ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். குடும்பத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஆனால் அவை ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஆரோக்கியமாக தான் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். உங்க பிள்ளைகள் முன்னேற்றம், உங்களுடைய முன்னேற்றம், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றம், உங்கள் பிசினஸ், உங்க வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம், இது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் வருது வச்சுக்கோங்களேன். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தான் சாதகமா இருக்க போகுது. நல்ல முடிவுகள் எடுக்க போறீங்க. வாகனங்கள்ல பயணம் செய்யறவங்க இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய மாதம். உங்க ராசிக்கு 4க்குரிய சுக்கிரன் 8ல போய் உட்கார போறாரு. அப்படி சுக்கிரன் போய் 8ல உட்கார்றாரும் போது வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வைக்கும். தலையிலுக்கு ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. 2 வீலர்ல போறீங்க, கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் நீங்க போகணும். தலையில் அடிபடக்கூடிய அமைப்புகள் பலருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, படிக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள் வேலைக்கு போறீங்க, படிக்கிறீங்க, உங்கள் சுய பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களால் கூட சில சோதனைகள் வரலாம். ஸோ உங்கள் பாதுகாப்புக்கு என்ன வேணுமோ அதை செய்துக்கோங்க. இந்த மாதத்தில் நிறைய பேர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. பழைய பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் இந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு, வேறு பொருள் வாங்கலாம்னு பார்ப்பீங்க. வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. தனவரவு திருப்திகரமாக இருக்கு. நல்ல காசு பணம் புழங்கும். உங்கள் வீட்லேயே இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், நல்ல காசு பணம் புழங்கும். சர்வீஸ் செக்டாரில் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களா? கிடைக்கும். ஒரு பேங்கிங் செக்டாரில் வேலை எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கும். இந்த சிவராஜ யோகம் இப்போ நடக்கிறது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலையோ கவர்மெண்ட் ஜாப்போ கிடைக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கு. இப்போ ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் கால் ஃபார் பண்றாங்க, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 2ல சனி பகவான் வக்கரமா இருக்கார. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. நீங்க பேசக்கூடிய சில வார்த்தைகள் சில விவாதங்களை, சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட அனுசரித்து போக வேண்டிய அவசியம் இருக்கு.
ஏன்னா கும்பராசி மேலேயே எப்போ ஒரு கம்ப்ளைண்ட். நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது சார், தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க எங்களை, அவ்வளவு ஒரு ஆணவமா பேசுறாங்க, கோபமா பேசுறாங்கலாம் பல பேர் சொல்றாங்க. அது கும்பராசியுடைய இயல்பா இருக்கு. ஒரு கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. உற்றார்கள், நமக்கு நெருங்கியவர்கள், அவர்களை பகைச்சுக்கிடுறோம். வேர்ல வெந்நீர் ஊத்துற பழக்கம் இருக்கு பாருங்க, அது கும்பராசிக்கு இருக்கு. அந்த வேற நம்பித்தானே நம்ம வாழணும்னு கூட தெரியாது. தன் குடும்பத்தை பகைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு, தன் குடும்ப உறுப்பினர்கள் மேல கோவப்படக்கூடிய அமைப்புலாம் இருக்கு கும்பராசிக்கு. பல ராசிக்காரர்கள் மேல எப்பவுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்னு. மாசம் வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் இருக்கு, பினான்சியலா நல்லா இருக்கு, எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்குது. நிறைய பேர் என்ன பண்ண போறீங்க, நீங்க வாங்கின கடன் ரொம்ப அதிகமான கடன், மீட்டர் வெட்டி இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் அதுல இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. பழைய கடன் எல்லாம் பைசல் பண்ணிடுவீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கு. நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய மாதம். ஆடி மாதத்தில் என்ன சிறப்புனா, சுக்கிரனே உங்களை பார்க்குது. பெண் கிரகம் சுக்கிரன் உங்களை பார்க்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வாராகியை வழிபடணும், பிரத்யங்கராவை வழிபடணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம், உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் மிக அதிகம். பல பேர் உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சில நண்பர்கள் வருகிறார்கள், பல உறவினர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். என்ன காரணம்? உங்களுடைய வாழ்க்கை, நீங்க வாழக்கூடிய வசதி, இல்லை நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள்ங்கிற அவங்களுடைய எண்ணம் உங்களை ஒட்ட விடாதபடி பண்ணுது, உங்களை பிரிச்சு வைக்குது. நிறைய திருஷ்டியை உங்க மேல விழுது. அதே மாதிரி கண் பார்வை கோளாறு அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிற மாதம் இது. ரொம்ப சிறப்பான மாதம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ல குரு, பிள்ளைகளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றியெல்லாம் சிந்திப்பீங்க. அவங்கள லைஃப்ல முன்னேற்றணும். நீங்க படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் இந்த புதன் 5ல் ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா படிப்பீங்க. இப்போ நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். நீங்க என்ன பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பிஸ்னஸ்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சி இப்போ வரும். அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அணி மாறலாமா, கட்சி மாறலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு அக்கறை நமக்கு தேவைப்படுது. அப்போ கும்பராசிக்காரர்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஜெயிக்க முடியும். இப்போ பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸ்ல பெரிய காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷனை நீங்க போய் சந்திப்பீங்க, சவாலை சந்திப்பீங்க. உங்களுடைய பிளஸ் அது. கும்பராசிக்காரர்கள் போய் அந்த சவாலை வந்து சந்திப்பீங்க, ஜெயிப்பீங்க. சார் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஜெயிக்க முடியுங்கிற தாரக மந்திரம் உங்கள்கிட்ட இருக்கும். ரிஸ்க் எடுத்தா தாங்க ஜெயிக்க முடியும். ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க அழகா ஜெயிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு வருது. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மாணவர்களுக்கு வருது. பார்ட் டைம் பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு. 10ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழிலில் நிலைத்த தன்மை வரும். இந்த காலகட்டத்தில் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும். பலருக்கு பிறப்பு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை கொடுக்கும், மறைவு உறுப்புகளில் பிரச்சனை கொடுக்கும். அதுக்கான மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும். கிளரிக்கல் வேலைகள் பலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகள் சம்பந்தமான முன்னேற்றமான விஷயங்கள் இந்த மாதம் வரப்போது. அதை சம்பந்தப்பட்ட பரபரப்பு இருக்கும், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கும். வீட்டை ஒழுங்குபடுத்துவீர்கள். ரொம்ப நாளாக தேங்கி கிடந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவீர்கள். அதெல்லாம் இந்த மாதம் இருக்கு. அலுவலகத்தில் வந்து எந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படி அழகா செய்வீங்க. ஸோ வேலை வாய்ப்புக்கான முயற்சியை வெற்றி பெறும். வேலையும் சிறப்பாக செய்ய போறீங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மனைவியுடைய உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது நன்மையை தரும். பெண் தொழில் முனைவோர்கள், உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்க பாருங்க, அவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய மாதமாவது இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் நீங்கள் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் லைஃப்ல ஒரு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா தயவு செய்து மஞ்சளை பயன்படுத்துங்கள். நீங்கள் குளிக்கும் போது மஞ்சளை பயன்படுத்துங்க. பெண்கள் ஆடி செவ்வாய் தேடி குழி, அரைச்ச மஞ்சளை பூச்சி குழின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த மஞ்சள் கலந்த உடம்புல லேசாவது மஞ்சளை தொட்டு தைக்கணும், அப்புறம் சோப்பு போட்டு குளிக்கலாம். அதோடு நீங்கள் திருக்கோயிலுக்கு சென்று அம்பிகை வழிபாடு செய்கிற போது பெரிய பலன் தரும். வாராகியும் பிரத்யங்கராவும் உங்களுக்கு வரம் தர காத்திருக்கிறார்கள். இந்த ஆடி மாதத்துல பயன்படுத்திக்கோங்க. மிக முக்கியமாக நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வம் வாராகியே நமகா, ஓம் வம் வாராகியே நமகா. இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 11 முறை சொல்லுங்களேன். இந்த மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட துவங்கும். அன்பர்களே, என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போதுதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.